இந்த 2026 தனுசுக்கு நான் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக போயிடும். உங்கள் கை இருப்பு எவ்வளோ காசு இருக்குது, நீ 10 ரூபா வச்சுருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் வச்சுருந்தாலும் சரி, 10 லட்சம் 10 கோடி வச்சுருந்தாலும் அதில் எதையாவது பிடுங்கணும் அப்படின்னு சனி பார்ப்பேன். நம்ம பாருங்கள், என்னோட பிரச்சனைகள்லாம் ஓஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா யாராலையும் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்து வீடு, எதிர் வீடு, 4வது தெருவில் இருக்க 5வது வீட்டில் இருக்க ஆன்டிக்கெலாம் நம்மள பிடிக்காம போகும். புரியுதுங்களா? பொதுவாகவே தனுசு பாருங்க, இன்பில்ட்டாகவே ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், பட் சேர்த்து வைப்பாங்க. ஒரே வீட்டில் இருக்கவங்க தனித்தனியாக இருக்கும். என் மனைவி என் கூட சேர மாட்டாளான்னு விருப்பப்படுறேன், என் கணவர் என் கூட சேர மாட்டாரா, பழையபடி நாங்கள் வாழ மாட்டோமா அப்படின்னு விருப்பப்படுறோம். அப்படிப்பட்டவங்களுக்கும் குரு பகவான் சேர்த்து வைப்பார். ஒரு நல்ல வரன் அப்படின்றத கொடுப்பார். இது வரைக்கும் திருமணமே ஆகலை, ஒரு நல்ல வரன் அப்படின்றது வரும். ரொம்ப இளம் வயசு ஒரு லவ் வரும், நல்ல புள்ள லவ் வரும், நல்ல பையன் லவ் வரலாம், நல்ல ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப், இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் கலச குரு கொடுப்பார். மிஸ் கோலோடு நிற்கிறாங்க, அந்த பையன் சேட்டை பண்ணுமா, டியூஷன் மிஸ் வீட்டில் டியூஷன் வச்சுருக்காங்க, டியூஷன் மிஸ் கோலோடு நிற்கிறாங்க, அம்மா இருந்தாலும் சேட்டை பண்ணுது, டியூஷன் மிஸ் கோலோடு நிற்கும்போது பயந்து கம்முன்னு எழுது. இந்த கதை தான் சனியினோட கதை அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்கள் பிற்பகுதியில் ட்ராவல் பண்ணும்போது காஷியஸாக போகணும். மேக்ஸிமம் 2 வீலர் அவாய்ட் பண்ணணும், 4 வீலர் போகலாம், இல்லை ஆட்டோவில் போய்க்கலாம். ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது தேவை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு. இப்போ இவங்க முற்பகுதி பிற்பகுதி எல்லாமே நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நம்ம சிவனை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா 9 கோள்களும் ஈசனோட காலடியில். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசினா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2026ல முற்பகுதி பிற்பகுதி எப்படி இருக்கும் மேம்? முற்பகுதி அப்படின் போது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம சனி பகவான்ல இருந்து ஆரம்பிப்போம் இல்லைங்களா? சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்கார். தனுசு ராசி அன்பர்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான். குருக்கும் சனிக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு அப்படின்னா நட்பு கிடையாது கண்டிப்பாக. புரியுதுங்களா? அவர் ஆப்போசிட் டீம், அப்படி பகை அப்படின்னா சொல்லலாம், நட்பு கிடையாது. அப்போ இவர் அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்காரு அப்படின் போது ஆப்வியஸ்லி இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு 5 விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கணுமா. 1, இவங்க கை இருப்பு எவ்வளோ காசு இருக்குது. நீ 10 ரூபா வச்சுருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் வச்சுருந்தாலும் சரி, 10 லட்சம் 10 கோடி வச்சுருந்தாலும் அதில் எதையாவது பிடுங்கணும் அப்படின்னு சனி பார்ப்பார். பொதுவாக பாருங்கம்மா, 7 நாட்டு சனியில் 7 வருஷம் என்னென்ன கஷ்டம் நடக்கும் அது 2.5 வருஷத்தில் அஷ்டம சனியில் நடந்துடும். அந்த 2.5 வருஷம் அஷ்டம சனியில் என்னென்ன கஷ்டம் நடக்கும் அதில் பாதி அர்த்தாஷ்டம சனியில் நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கணும். அஷ்டம சனி பர்சன்ஸாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி பர்சன்ஸாக இருந்தாலும் 100% பயம் அப்படின்றதில்ல, பட் 50% சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அப்போ கையிருப்பு அவங்க என்ன கையை வச்சு பிடுங்கினாலும் நம்ம கொடுக்காத கெட்டியமாக முடி வச்சுட்டு அதுக்கு ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா யார் நம்மளை கடன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா. கையிலே காசு இருந்தால் கூட இல்லைப்பா, ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாதவங்க தான் நம்மளை கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேச முடியாது. அதுவும் தனுசு ஆசான், அவங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி மற்றவங்க மனசை காயப்படுத்தலாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், அம்மா நீ எங்கே வாங்கிக்கிறியோ வாங்கிக்கோ, நான் அதுக்கு வட்டி கூட கட்டிக்கிறேம்மா, என் கையில் இப்போ சுச்சுவேஷன் இல்லைம்மா, இருந்துச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, என்னால் இப்போ பெரட்ட முடியல அப்படின்னு நல்லபடியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் வரும். அந்த சில பல குழப்பங்கள் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பட்டாசு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க வச்சுனே இருப்பாங்க, பட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு விடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் அப்படின்றது குடும்பத்தில் வரும். அது எவ்வளோ நேரம் வெடிக்க போகுது, பட்டுன்னு அடிச்சு அது அடங்கிட போகுது. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பட்டுன்னு வரும். அதுக்கெலாம் கவலைப்படக்கூடாது. அதுவாக நம்ம பாருங்கள், என்னோடய பிரச்சனைகள்லாம் ஓஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா யாராலையும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் ஃபேமிலியில் வரும். ஜஸ்ட் லீவ் இட்.
அது பாட்டுன்னு வருது, அது பாட்டுன்னு போகுது அப்படின்ற மாதிரி பெருசாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் ஆஃபீஸ்லேயும் வரும். இந்த வந்து துப்பாக்கி வச்சு சின்ன பிள்ளைங்க பட்டு பட்டு பட்டுன்னு சுடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆஃபீஸில் பட் 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 அப்படின்னு பிரச்சனை வரும். அதுலேயும் வந்து பெருசாக நம்ம வந்து கவலைப்படணுன்றதில்ல, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அமைதியாக இருந்துடலாம், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை மனதளவில் எடுத்துக்கூடாது, அது கேஷுவலாக அப்படியே விட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்து வீடு, எதிர் வீடு, 4வது வீடு, 4வது தெருவில் இருக்க 5வது வீட்டில் இருக்க ஆன்ட்டிக்கெலாம் நம்மளை பிடிக்காம போகும். பிடிக்காம போட்டோம், அதுக்கு போய் என்ன இருக்குது இல்லையா? யாரோ நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. அப்போ லெட் இட் பி. ஏன் காரணம், எதுக்கு காரணம், எதனால் பிடிக்கல அப்படின்னு நம்ம தேடணும், என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. 5வது முக்கியமானது என்னென்னா ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு தேவை. இந்த 5ல் 2 வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஒன்று கையிருப்பு, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணுமா. இது அர்த்தாஷ்டம சனி நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம், கேத்து 9ஆம் பாவம். 3ஆம் பாவம் ராகு. பொதுவாக இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது நம்ம தம்பி தங்கச்சி குறிக்கக்கூடியது. நம்மளோட எழுத்து, அறிவு, நம்மளோட எதிர் வீடு, பக்கத்து வீடு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடியது. இந்த எதிர் வீடு, பக்கத்து வீட்டில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரிய லெவலில் யோசிக்காதீங்க. குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ தம்பி தங்கச்சியெல்லாம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் யோசிக்க வேணாம், குருனோட பார்வை இருக்குது. என்ன, நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக செய்வோம். புரியுதுங்களாம்மா? பொதுவாகவே தனுசு வந்து பாருங்கள், இன்பில்ட்டாகவே ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அப்படின்னா நான் அவங்ககிட்ட பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் சரியாக தெரியல அப்படின்போது எனக்கு அந்த ஸ்பீச்லேயே கான்ஃபிடென்ட் இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகு 3ஆம் பாவம், என்னோட தைரியம் வேறு லெவலில் இருக்கும், கான்ஃபிடென்ட் வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் ப்ளஸ். அதுக்கும் மேலே நெகட்டிவ் நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் கேத்து 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்தில் கேத்து. நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான பாக்கியம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பாக்கியம், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான பாக்கியம், பொம்பளை பிள்ளைங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணின்னு போகிறதுக்கான பாக்கியம், ஆம்பளை பிள்ளைங்க வெளிநாட்டில் வேலை செய்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போய் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான பாக்கியம். இப்படி நிறைய படித்து முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பாக்கியம், நிறைய பேருக்கு மெடிசன் சீட் கிடைக்கிறதுக்கான பாக்கியம், ஃபார்மசி, இந்த மாதிரி ரசாயனம் சம்மந்தப்பட்டது, இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 9ஆம் பாவம் அப்படின்றது அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா? அப்போ அப்பாவோட ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு கேப் அப்படின்றது வரும். இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதில் அதுக்கும் மேலே இப்போ நம்ம குருவை விட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து சனி ராகுக்கு இது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னு, குரு கலத்திர குருவாக இருப்பார். கலஸ்திர குரு அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம், அந்த கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது. அப்போ 7ஆம் பாவத்தில் குரு பகவான் என்ன பண்ணுவார்? தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து தனுசு, ஒய்ஃபினோட தொல்லை தாங்க முடியல, அதை எப்படின்னா கழட்டி விடலாம் அப்படின்னு அவரும் ரொம்ப யோசிக்கிறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் வரைக்கும் வந்துட்டார். குரு பகவான் என்ன பண்ணுவார்? ஒரு 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா, குழந்தைங்களுக்காக பார்க்கணும்ப்பா, அவன் மேலே தப்பு இருந்தால் கூட சரி, இனிமேல் போட்டு அவள் திருந்திடுவா, ஆக நீங்கள் வந்து பாருங்கள் விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி 4 மத்தியஸ்தர்கள் வந்து சேர்த்து வச்சுடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், பட் சேர்த்து வைப்பாங்க. ஒரே வீட்டில் இருக்கவங்க தனித்தனியாக இருக்கும். என் மனைவி என் கூட சேர மாட்டாளான்னு விருப்பப்படுறேன், என் கணவர் என் கூட சேர மாட்டாரா, பழையபடி நாங்கள் வாழ மாட்டோமா அப்படின்னு விருப்பப்படுறோம். அப்படிப்பட்டவங்களுக்கும் குரு பகவான் சேர்த்து வைப்பார். அவங்களுக்கு இவங்களுக்கு இது வந்து சந்தோஷம், அவங்களுக்கு இது கஷ்டம். சரி, இப்போது எப்படினாலும் குரு வந்து கணவன் மனைவி உறவுமுறையை வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட வைப்பார் ஃபெவிகால் போட்டு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் மனதளவில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைமே இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு டைம் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு புரிதல், ஒரு அன்பு அப்படின்றது இருக்கும். நாங்கள் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டோங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவார்? புதுசாக ஒரு நல்ல வரன் அப்படின்றத கொடுப்பார். இது வரைக்கும் திருமணமே ஆகலை, ஒரு நல்ல வரன் அப்படின்றது இருக்கும். ரொம்ப இளம் வயசு, ஒரு லவ் வரும், நல்ல பிள்ளை லவ் வரும், நல்ல பையன் லவ் வரலாம், நல்ல ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப், இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் கலஸ்திர குரு கொடுப்பார். இது முற்பகுதி. இப்போ வந்து பிற்பகுதி போகணும். பிற்பகுதி அப்படின்போது 1/6/2026 2026 முடிய சனி அர்த்தாஷ்டம சனியாகவே தான் இருப்பார். ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வையை அவர் மேலே படியுது. அப்போ இது வந்து பாருங்கள், சனி நல்லிஃபை ஆகிடுவார். சனி கெட்டது செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து பாருங்கள், வீட்டில் பையன் சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது, மிஸ் வந்து கோலோடு நிற்கிறாங்க. அந்த பையன் சேட்டை பண்ணுமா? டியூஷன் மிஸ்ஸு வீட்டில் வந்து டியூஷன் வச்சுருக்காங்க, டியூஷன் மிஸ்ஸு கோலோடு நிற்கிறாங்க. அம்மா இருந்தாலும் சேட்டை பண்ணுது, டியூஷன் மிஸ் கோலோடு நிற்கும்போது பயந்து கம்முன்னு எழுதுது. இந்த கதை தான் வந்து சனியினோட கதை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம் ராகு, இளைய சகோதர தைரியஸ்தான ராகு, குருனோட பார்வை இல்லை. என்னோட தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இருக்கும்,
ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த செஞ்சிட்ருப்பேன். அந்த விஷயம் கரெக்டாக செஞ்சேனா, தப்பாக செஞ்சிட்டனா, இது வந்து நான் இது செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு இந்த நஷ்டம் இருந்திருக்காதே, செய்யாமல் இருந்திருந்தா நான் இந்த ட்ராப் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இனம் புரியாத குழப்பமும் வரும். நான் செஞ்ச ஒரு விஷயத்தை நினச்சி நான் கொஞ்சம் குழம்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி என் தம்பி தான் வந்து பாருங்கள் எனக்கு பையன் மாதிரி. என் தம்பியை நம்பி நான் என்னோடய ஃபுல் ஆஃபீஸு, கணக்கு, பணம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன். இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, உன் தம்பி வந்து சேர்க்க சரியில்லை, செலவுகள்லாம் வந்து தேவையில்லாத செலவு பண்ணுறான், ஆஃபீஸை கவனிக்க மாட்டேன்றான் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் மொத்தமாக நஷ்டமாயிடுமா பயப்படுறேன். அப்படிப்பட்ட பயம்லாம் வரும். ரொம்ப சிம்பிள். நம்ம தம்பி தங்கச்சியை நம்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளோட 2 கண்ணனோட பார்வையும் உங்கள் மேலே பதியுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும், அது எக்கனாமிக்கலையும் சரி, ஒரு தொழில் கொடுத்தாலும் சரி, இல்லைனா என்ன ஆகும், அது தப்பாக போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஆஃபீஸே வந்து முழுசும் நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைனா அவன் ஏமாந்து நம்மளை ஏமாற்றிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இவரே எடுத்துகிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? எதிர் வீடு, பக்கத்து வீடு, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க எல்லாருக்கூடயும் நம்மளுக்கு நல்ல உறவு இல்லாமல் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள். எனக்கு பெருசாக வந்து நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, எனக்கு படிப்பில் பெருசாக நாட்டம் இல்லை, படிக்க பிடிக்கல, இந்த மாதிரி விஷயமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பிற்பகுதி, ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குரு பிற்பகுதியில் எப்படி இருக்கார் அப்படின்னா, பிற்பகுதியில் அஷ்டம குருவாக இருக்கார். அப்போ பிற்பகுதி தனுசு வந்து ரொம்ப முற்பகுதியிலையும் கவனமாக இருக்கணும், பிற்பகுதியிலையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதியில் குரு அஷ்டம குருவாக இருக்கார் அப்படின் போது, பொதுவாக குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசனோட ராசியாதிபன், 1 மற்றும் 4க்கு அதிபன். அவங்க சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 8ல் போயிருக்கா அப்படின்னும் போது தனுசு ராசி அன்பர்கள் பிற்பகுதியில் ட்ராவல் பண்ணும்போது காஷியஸாக போகணும். மேக்ஸிமம் 2 வீலர் அவாய்ட் பண்ணணும், 4 வீலர் போகலாம், இல்லை ஆட்டோவில் போய்க்கலாம். ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி மற்றவங்க பழக்கம் ஏற்படுது, புதுசாக ஒரு பழக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த பழக்கத்தில் கவனம் அப்படின்றது தேவை. தேவையில்லாமல் நிறைய வேர்ட்ஸ் விட்டுறக்கூடாது. அதுவும் நீங்கள் யார், உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குது, என்ன சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு சொத்து பற்றி என்ன, உங்களோட ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் குரு அப்படின்னாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு வந்து பாருங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம போய் உட்கார்றோம் அப்படின்போது நம்மளோட பேர், நம்மளுக்கு சின்ன சின்ன அசிங்கங்கள், அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கவனம் இல்லை அப்படின்னா, கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இது பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. ஆக இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம காஷியஸாக இருக்கணும். காஷியஸாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முற்பகுதியிலையும் தனுசுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சில பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம், பிற்பகுதியிலையும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 தனுசுக்கு நான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக போயிடும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு. இப்போ இவங்க வந்து முற்பகுதி பிற்பகுதி எல்லாமே நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து சிவனை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா 9 கோள்களும் ஈசனோட காலடியில். அப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து பார்த்திங்கன்னா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு. ஆனால் நிறைய பேர் சிவனை வழிபாடு பண்ணவே மாட்டாங்க. அது என்ன காரணமோ தெரியாது. இந்த காலகட்டம் இவங்க சிவ வழிபாடு அப்படின்றது அவங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். நம்ம எந்த நாள் வழிபாடு பண்ணலாம்? சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கு நாளெல்லாம் கிடையாது. எந்த நாள் உனக்கு லீவோ, எந்த நாள் உனக்கு முடியுமோ நீ போய் சிவனை வழிபாடு பண்ணு. எனக்கு சிவனை கும்பிட்றதுக்கு மனசு லைக் இல்லை அப்படின்னா கூட நீ கோயிலில் போயிட்டு அமைதியாக உட்காரு, உனக்கு நிறைய நல்லது நடக்கும். அதாம்மா உண்மை. ரொம்ப நன்றி மேம்.